ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் வரக்கூடிய நியூஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ஸோ அந்த நியூஸஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஒரு டெய்லி பேசிஸில் மார்னிங்கில் வந்து ஒரு 1 or 2 மினிமம் வந்து 3 to 5 நியூஸஸ் மட்டும் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த நியூஸை வச்சு அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கான முக்கியமான டேட்டா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வித் லைவோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து 100% எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். எல்லாருமே ஜாயின் வந்து பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் லைவ் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஓகே, வாங்க டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு அருமையான ஒரு நியூஸ் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம். இதை வந்து என்னுடைய மார்க்கெட் ரிசர்ச் குரூப் அப்படின்ற என்னுடைய ஃப்ரீ குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டாபர் ஸ்டாக் சம்மந்தமான ஒரு நியூஸ் ஒன்று ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% பாசிட்டிவ் நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து மண்டே வீக்கு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மண்டே வந்து வரும்போது ஒரு நியூஸ் வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து பூம் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ காலில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக வந்து 7 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். சரிங்களா? 7 ரேஞ்சில் வந்து 510 டாபர் சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணோம். இதனுடைய லாட் குவான்டிட்டி வந்து 1250. ஓகேங்களா? 1250. பட் இருந்தாலும் நம்ம வந்து தைரியமாக வந்து என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டாக்குடைய நியூஸ் வந்ததுக்கப்புறமா இது வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நான் தெளிவாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு ஜம்ப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ரீசனபுளான ட்ரேட் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் மாருதி வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் செல் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ செல் ட்ரெண்டுன்றதுனால வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மாருதியில் இது வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு ஒரு அப்டேட் தான் இது. ஸோ மாருதி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து 200 ரேஞ்சில் நம்ம ட்ரை பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 235 வரைக்கும் ஜம்ப் ஆகிருந்தது. ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி வந்து நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து HAL. ஸோ இந்த HAL வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங்கே வந்து 10:30க்கு முன்னாடியே 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து கொடுத்தேன். இது வந்து நான் டெலிகிராமில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் தெளிவாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ HAL வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 150 வந்து நமக்கு லாட் குவான்டிட்டி வந்து வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 111 வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 135 வரைக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ 111 நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 10 பாயிண்ட் கேப்சர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு 1500 வரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம நியூஸை மட்டும்தான் நம்ம வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து சில லைவ் கைடன்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆவரேஜாக வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ்லேயும் வந்து ஒரு 1000 ஆகும், நம்மளுக்கு ஒரு 3000 ஆச்சு. ஸோ சேஃபாக வந்து நீங்கள் வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து புக் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 30K இருந்தால் போதுமானது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணுறீங்க, இண்டெக்ஸாக இருக்கட்டும் ஸ்டாக்காக இருக்கட்டும், ஸோ ஆவரேஜாக வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சஜஷன், நம்ம மார்க்கெட் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னுடைய ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30K இருந்தால் ஓரளவுக்கு டீசெண்டாக நம்ம வந்து ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரியும் வந்து நான் வந்து சில வீடியோஸ் இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து சில டெலிவரி ஸ்டாக்ஸும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அது ரெக்கமெண்டு டிப்ஸுன்னெல்லாம் கிடையாது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எல்லாமே வந்து டெலிவரியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம மார்க்கெட் ரிசர்ச் குரூப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னுடைய டெலிகிராமில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை லிங்க் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நியூஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம எடுக்கிறோம்.
அதுக்காக நியூஸ் வந்த உடனே நம்ம வந்து டக்குன்னு போய்ட்டு பை செல் பண்ணிடக்கூடாது. அதுக்குன்னு சில டெக்னிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ எந்த லெவலுக்கு மேலே போனால் நம்ம பை எடுக்கலாம், செல் எடுக்கலான்ற மாதிரி அதுவும் நம்ம வந்து லைவாக நம்ம அப்டேட் நம்ம பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே வந்து அதுவும் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி பேசிஸ்லலாம் வந்து கைடன்ஸ் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக இதை வந்து இந்த சப்போர்ட் வந்து நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம பிரான்ச்சில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.